வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 10 யூனிட் 10ல இன்னைக்கு 1 மார்க் புக் இன்சைட் 1 மார்க் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வேதி வினைகளின் வகைகள். சரிங்களா? இந்த யூனிட் தான். கிட்டத்தட்ட ஒரு 108 கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தகவல்கள் பார்க்கலாம். வேதிவினையில் பழைய பிணைப்புகள் உடைந்து புதிய வேதி பிணைப்புகள் உருவாகின்றன. அப்படிதானே? வினைத்திறன் வரிசையில் பொட்டாசியம் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வினைத்திறன் கொண்டது. பிளாட்டினம் மிக குறைந்தது. அது மாதிரி 25 டிகிரி வெப்பநிலையில், செல்சியஸ் வெப்பநிலையில் இப்போ KW அப்படி போட்டு அதோட வேல்யூ கொடுத்துறாங்க. இது இம்பார்ட்டன்ட் வேல்யூ. சரிங்களா? 1 × 10⁻14 14. அது மாதிரி பிஹெச்சும் பிஓஹெச்சும் ஆட் பண்ணீங்கன்னா 14 வரும் ரீடிங். அப்படிதானே? ரத்தத்தோடைய பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னா 7.35லேருந்து 7.45 வரைக்கும் இருக்கும். இது கொஞ்சம் மாறினால் நோய் உண்டாகும். சரிங்களா? அதை ஞாபகம். அப்போ பிஹெச்சோடைய ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, சம்முக்கெல்லாம் கேட்பாங்க. மைனஸ் லாக் பேஸ் 10, அதுக்கப்புறம் H பிளஸ். 0 to 6 அமிலம், 7 வேல்யூ அது நடுநிலை, 8 to 16 காரத்தன்மை. நெல் அமில மண்ணில் வளரும், நன்றாக வளரும். ஸோ அமில மண் அப்படின்னாலே ஒரு கிட்டத்தட்ட 7 கீழே. ஸோ 5லேருந்து 6.5 வரைக்கும் ஸ்லைட்லி அசிட்டிக் மாதிரி. கரும்பு பார்த்தீங்கன்னா நடுநிலை மண்ணில் தான் வளரும். ஸோ ஒரு 6லேருந்து 7.5 இந்த பிஹெச் வேல்யூல அந்த மாதிரி மண்ணில் கரும்பு நல்லா வளரும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது 6லேருந்து 7 அந்த பிஹெச்ல கொஞ்சம் வளரும். சரிங்களா? வினை ஊக்கி MnO2 பொட்டாசியம் குளோரைட் சிதைவில், இதெல்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம ஒன்று பார்க்கும்போது தெரியும். சமையல் சோடாவுடைய பிஹெச் பார்த்தீங்கன்னா 8.3லேருந்து 8.5 வரைக்கும் இருக்கும். மிதமான காரம் தான் அது. அதுமாதிரி சலவை சோடான்னு ஒன்று இருக்கு, அதோட வேல்யூ ரொம்ப அதிகமான வேல்யூ. அது 11 to 12. ஸோ வலுவான காரம். சரிங்களா? அதனால இந்த சமையல் சோடா, சலவை சோடா கேட்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சமையல் சோடா கிட்டத்தட்ட ஒரு 8 வேல்யூ பக்கத்தில் இருக்காம பாருங்க, அந்த MCQ 1 பார்த்துக்கோங்க. சலவை சோடா அப்படின்னா அது கிட்டத்தட்ட 11, 14, 12 பக்கத்தில் வரும். இப்போ பிஹெச் அளவிட்டு அறிமுகப்படுத்தியவர் SPL சாரன்சன் 1909. பற்சிதைவு உமிழ்நீர் பிஹெச் 5.5க்கு கீழே குறையும் போது ஏற்படும். நம்மளோட உமிழ்நீர் இருக்குல்ல, அதோடைய பிஹெச் 5.5க்கு கீழே போகும்போது பற்சிதைவு ஏற்படுது. ஓகே, இப்ப வேதிவினை வகைப்பாடு. வேதி வினைகள்ல எப்படிலாம் இருக்கு? இப்ப சேர்க்கை வினைனா 2 இது சேர்க்கிறது, A+B = AB. சிதைனா AB பிரியுது, A+B. ஒற்றை இடப்பெயர்ச்சினா A+BCல ஏதாவது ஒன்றை இடப்பெயர்ச்சி பண்றது. ஸோ AC சேர்ந்துட்டு B வெளியே தள்ளுற மாதிரி. இரட்டை இடப்பெயர்ச்சினா இரண்டுமே மாறுது, AB+CD AD+CB அப்படின்னு சொல்லிட்டு. எரிதல், எரிதல்ல பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன எழுதிருக்கோம்னா +O2 ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஆக்சிஜன் தேவைப்படும். ஓகே ரைட், இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப நம்ம வேதி வினைகள் அறிமுகம் மற்றும் குறிப்பீடு. முதல் 1. ஒரு வேதி வினையில் பழைய பிணைப்புகள் உடைந்து என்ன உருவாகின்றன நம்ம பார்த்தோம், புதிய வேதி பிணைப்புகள் தான் உருவாகும். 2. இரும்பு துருப்பிடித்தல் எவ்வாறு என்பது எவ்வகை மாற்றம்னா, அதாவது ஒரு வேதி மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லலாம். 2ல எதுனாலும் சொல்லலாம். சரிங்களா? 3. பெட்ரோல் எரியும் போது அதில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எவ்விதமாக மாறுகின்றன? கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறுகின்றன. 4. வேதி வினையில் ஈடுபடும் மூலக்கூறுகளின் அணுக்கள் அல்லது தனிமங்கள் என்ன செய்யப்படுகின்றன? மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஓகே, மூலக்கூறு எண்ணிக்கையும் மாற்றப்படுகிறது அல்லது தனிமங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்படி சொல்லிடலாம். 5. பிணைப்பு உடையும் பொழுது ஆற்றல் என்ன செய்யப்படுகிறதுனா உறிஞ்சப்படுகிறது. சரிங்களா? ஸோ பிணைப்பு உடைதல்னா உறிஞ்சுதல், எண்டோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம். பிணைப்பு உருவாகிறதுனா வெளிப்படுதல், அது எக்ஸோதெர்மிக். அப்போ ஆற்றல் வெளிப்படும். இது பிணைப்பு உடையும் போது உறிஞ்சப்படும், உருவாகும் போது வெளிப்படும், எக்ஸோதெர்மிக். பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் என்ன செய்யப்படுகிறது? அதே ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வெளிப்படுகிறது, அதாவது உமிழப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். 7வது கொஸ்டின், ஒரு வேதி வினையில் ஈடுபடும் பொருட்கள் எங்கு குறிக்கப்படுகின்றன? அம்புக்குறியோடைய இடதுபுறம். வினைப்படு பொருட்கள். ஸோ 2 பொருட்கள் உண்டு, வினைப்படு பொருட்கள், வினை விளை பொருட்கள் சொல்லிட்டு. ஸோ அம்புக்குறியோட இடதுபுறம் வினைப்படு பொருட்கள், வலதுபுறத்துல தான் வினை விளை பொருட்கள் இருக்கும். ஸோ அந்த வினைப்படு பொருட்கள் தான் வினையில ஈடுபடக்கூடிய பொருட்கள். 8. வினையில் உருவாகும் பொருட்கள் எங்கு குறிக்கப்படுகின்றன? இதுதான் நம்ம பார்த்தோம், அம்புக்குறியோட வலதுபுறம் வினை விளை பொருட்கள், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேதி சமன்பாட்டுல ஒரு ஹச்சோ இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு கீழே AQ அப்படின்னு இருந்ததுன்னா அது என்னதுன்னா நீர் கரைசல் அப்படின்னு பேரு. அக்வசஸ் சொல்யூஷன் AQ போட்டா அது நீர் கரைசல். அக்வசஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா அதோட சுருக்கம் தான் AQ. அதுதான் என்ன AQ. பட் அது என்ன அப்படின்னா நீரில் கரைந்த கரைசலை குறிக்கும். சரிங்களா? அந்த கரைசல் நீரில் கரைந்தது தான் அப்படி குறிக்கும்.
10 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த விதியின் அடிப்படையில் வேதி சமன்பாடுகள் சமன் செய்யப்படுகின்றன? பொருண்மை அழியா விதி. ஞாபகம். இப்ப வேதிவினை வகைகள் மறுசீரமைப்பு அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். 11வது கொஸ்டின். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை என்ன? சேர்க்கை சொல்லலாம் அல்லது கூடுகை வினை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சேர்க்கை வினையின் மற்றொரு பெயர் என்னன்னா தொகுப்பு வினை சொல்லலாம் அல்லது இயல்பு வினை அப்படின்னு சொல்லலாம். 13 ஹைட்ரஜன் வாயு குளோரைடுடன் இணைந்து எதனை தரும்? எத்தனையும் ஹைட்ரஜன் குளோரைடு வாயு HCl அப்படிதானே. அடுத்து கந்தகம் ஆக்சிஜனுடன் எரிந்து உருவாவது எதுனா கந்தக டை ஆக்சைடு, தட் இஸ் SO2. 15 சோடியம் குளோரின் வாயுடன் சோடியம் குளோரின் வாயுடன் இணைந்து எதனை தருகிறா? சோடியம் குளோரைடு NaCl. பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு குளோரைடுடன் இணைந்து எதனை தருகிறது? பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடு, தட் இஸ் PCl5. 5 பெண்டா போடும். சிலிக்கான் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடோட வினைந்து தருவது எதுனா கால்சியம் சிலிக்கேட். சிலிக்கான் டை ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும். ஸோ CaSiO3. இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் இவ்வகை வினைகள்னா பெரும்பாலான வினைகள் வந்து வெப்ப உமிழ் வினை தான், அதாவது எக்ஸோதெர்மிக். வெப்பம் வெளிப்படுறது தான் எக்ஸோ. புதிய பிணைப்புகள் உருவாகுதல் ஆற்றல் வெளியிடப்படுகிறது, வெப்ப உமிழ் வினை ஆகும். ஏன்னா செயற்கை வினைனாலே வினை அதை உருவாகப்படுகிறது, அந்த புதிய பிணைப்புகள் உருவாகப்படுகிறது. புதிய பிணைப்புகளாலே வெப்ப உமிழ் வினை தான், எக்ஸோதெர்மிக் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சேர்மம் சிதைவுற்று 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளை மாறும் வினை தான் சிதைவு வினை. 20 சுவற்றில் வெள்ளையடிக்க பயன்படுது அப்படின்னா நீற்று சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க CaOH2. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 21வது கொஸ்டின். சுண்ணாம்பு கல்லின் மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட வேதி வாய்ப்பாடு என்னன்னா CaCO3. இது CaOH2, இது CaCO3. இது சுண்ணாம்புக்கல். கால்சியம் கார்பனேட் காற்றில் உள்ள எதனுடன் வினை வந்து மெல்லிய படலமாக படியும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 கூட கால்சியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து ஒரு மெல்லிய படலமாக படியும். 23 வெப்பத்தினால் சிதைவுறும் வினைகள் எவனா வெப்ப சிதைவு வினைகள். 24 மெர்க்குரி 2 ஆக்சைடு வெப்பத்தினால் சிதைவுற்று எதனை தரும் அப்படின்னா மெர்க்குரி தரும், மெர்க்குரி மற்றும் ஆக்சிஜன் தரும். ஸோ மெர்க்குரி 2 ஆக்சைடு அப்படிங்கிறது HGO, வெப்பத்தினால் சிதைவுற்று Hg மெர்க்குரி அப்புறம் ஆக்சிஜன் O2 அப்படின்னு தருது. வெப்பத்தை உறிஞ்சி வினைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறோம்னா வெப்ப கொள் வினைகள் எண்டோதெர்மிக், அதான் வெப்பத்தை உறிஞ்சது. மின்னாற்றலை பயன்படுத்தி செய்யப்படும் சிதைவு வினைகள்னா மின்னார் சிதைவு அல்லது மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மின்சாரத்தால் சேர்மங்கள் சிதைக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 27 சோடியம் குளோரைடு மின்னார் பகுப்பின் போது தரும் தனிமங்கள் யாவை? சோடியமும் குளோரைனும். ஸோ Na+Cl2. 28 ஒளியினால் நிகழும் சிதைவு வினை எதுனா அதுதான் ஒளி சிதைவு வினை. போட்டோலைசிஸ், போட்டோனாலே லைட். ஸோ ஒளியினால் சிதைவு வினை இது ஒளி சிதைவு வினை. கொஸ்டின் நம்பர் 29 சில்வர் புரோமைட் மீது ஒளிப்படும் போது சிதைவுற்று தரும் நிறம் என்ன? சாம்பல் நிறம். சில்வர் உலோகம். சில்வர் புரோமைட் மீது ஒளிப்படும் போது சிதைவுற்று தரும் நிறம் சாம்பல் நிறம். சில்வர் புரோமைடோடைய ஆரம்ப நிறம் என்னன்னா வெளிர் மஞ்சள் AgBr. வெளிர் மஞ்சள் ஒளிப்படும் போது சாம்பல் நிற சில்வரா மாறுது. புகைப்பட கலையில் பயன்படுத்தப்படும் இது. ஸோ அதனால சில்வர் புரோமைடை யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிறம் வந்து வெளிர் மஞ்சள், லைட்டு ஒளிப்பட்டுனா சாம்பல் நிறமா மாறிடும். 31 ஒரு தனிமம் ஒரு சேர்மத்தில் உள்ள மற்றொரு தனிமத்தை இடப்பெயர்ச்சி செய்யும் வினை தான் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. வினை வகைகளை அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 32 இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும் பொழுது நிகழும் வினை என்னன்னா இரும்பு காப்பரை இடப்பெயர்ச்சி செய்தல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இரும்பு ஆணியை நீங்க காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல கரைசல வச்சீங்கன்னா இரும்பு வந்து காப்பரை இடப்பெயர்ச்சி செய்யும். ஸோ நீல நிற CuSO4, ஏன்னா காப்பர் சல்பேட் வந்து ஊதா கலர்ல இருக்கும், நீல கலர்ல இருக்கும். அந்த கரைசல் இரும்பு 2 சல்பேட் ஆகும் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ கரைசல் நிறம் மாறும். ஏன்னா அதுல நீங்க இரும்பு அணி போட்டீங்க, அது போய் இரும்பு சல்பேட்டா அது வந்து இது பண்ணுது, உருவாகுது. அப்போ கரைசல் நிறம் மாறுது. கொஸ்டின் நம்பர் 33 சோடியம் குளோரைடிலிருந்து குளோரினை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது எதுனா குளோரின் F2. தனிம அரசு அட்டவணையில் அதிக வினைத்திறன் கொண்டது. நம்ம மேலே பார்த்தோம், மேலே உள்ள தனிமங்கள் அதாவது வினைத்திறன் வரிசையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அது எப்படின்னா இப்படி அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம் எதுனா பொட்டாசியம்.
சரிங்களா? கே. மிக குறைந்த வினைத்திறன் கொண்ட உலோகம் பிளாட்டினம், பிடி. இது எதுக்குன்னா இப்போ வந்து தனிமை வரிசை அட்டவணையில் நமக்கு ஒரு சின்ன டேபிள் கொடுத்து இந்த மாதிரி கால் பொட்டாசியமும் பிளாட்டினும் இருந்தால் அந்த இடத்துல நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால அப்படி எடுத்துருக்கோம். 2 சேர்மங்கள் அவற்றின் அயனிகளை பரிமாறிக்கொள்ளும் வினைனா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை மற்ற பெயர் என்ன? மெட்டாதிசிஸ் வினை. அதை வச்சுக்கோங்க. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் நீரில் கரையாத விளைபொருள் உருவாவது எது அப்படின்னா வீல் படிவாக்கல் வினை, பிரசிபிடேஷன். இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில நீரில் கரையாத வினையில் விளைபொருள் உருவாகும், அதான் வீல் படிவாக்கல் வினை. லெட் நைட்ரேட் மற்றும் பொட்டாசியம் அயோடைடு வினையில் உருவாகும் வீழ்படியும் நிறம் என்னன்னா மஞ்சள், லெட் அயோடைடு. சரிங்களா? ஸோ லெட் நைட்ரேட்டா நம்ம BbNO3 அப்படின்னு போடுவோம். பொட்டாசியம் அயோடைடுனா KA, ஸோ 2KA போடுறோம். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா லெட் அயோடைடு கிடைக்கும். ஸோ BbI2 மஞ்சள் வீழ்படியா இருக்கும். சரிங்களா? பிளஸ் 2KNO3 கிடைக்கும். ஸோ இதுதான் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிபியும் ஐயும் சேர்ந்து அப்புறம் கேவும் NO3 சேர்ந்து இப்படி வெளியில வந்தது. அதனால இது வந்து இரட்டை இடைப்பெயர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பும் நீரும் கொடுக்கும் வினை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உப்பும் நீரும் கொடுக்கும். அந்த என்ன வினை பேர் என்னன்னா நடுநிலையாக்கல் வினை, நியூட்ரலைசேஷன். ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் தரும் உப்பு எதுனா சோடியம் குளோரைடு. NaCl, HCl ஹைட்ரோகுளோரிக், சோடியம் குளோரைடு NaOH தெரியும், தரும் உப்பு தான் சோடியம் குளோரைடு. 43. வினைப்படு பொருள் விரைவாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து ஆக்சிடைகளை தரும் வினை தான் எரிதல் வினை. மேல ஒரு நோட்ஸ் பார்த்தோம்னா அதான் இது. சரிங்களா? கம்பஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து ஆக்சைடுகளை தரும். LPG என்பதின் இவற்றின் கலவைனா ப்ரோபைன், பியூட்டேன் மற்றும் ப்ரோபைலின். அதுதான் LPG. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாங்களா அந்த கேஸ். 45. எரிதல் வினையை எவ்வாறு அழைக்கலாம்னா வெப்ப உமிழ் ஆக்சினேற்றம், எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எரிதல் வினையை வெப்ப உமிழ் ஆக்சினேற்றம் சொல்லலாம். வினை நடைபெறும் திசை மற்றும் வேகம் பார்க்க போறோம். வினை விளைபொருட்களை மீண்டும் வினைபடு பொருட்களாக மாற்ற முடிந்தால் அது எவ்வகை வினைனா அதுதான் மீள் வினை, ரிவர்சபிள் ரியாக்ஷன். முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு திசைகளில் நடைபெறும் வினை தான் மீள் வினை. முன்னாடியும் பின்னாடி ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ல. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. பாஸ்பரஸ் பெண்டோகுளோரைடு சிதைவுறுதல் எவ்வகை வினை அப்படின்னா பெண்டாகுளோரைடு அப்படின்னா 5 நம்ம சொல்லணும். ஸோ அது மீள் வினை. PCl5 வந்து பார்த்தீங்கன்னா PCl3 + Cl2 இதை கனெக்ட் பண்ணால் திருப்பி PCl5 வரும். அதனால இது வந்து மீள் வினை. கொஸ்டின் நம்பர் 41, 49. வினைப்படு பொருட்களை மீண்டும் பெற இயலாத வினை தான் எதுனா மீளா வினை, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். கொஸ்டின் நம்பர் 50. நிலக்கரி எரிதல் எவ்வகை வினைக்கு உதாரணம் மீளா வினை. அது ஒரு முறை எரிச்சா அவ்வளவுதான், அதுதான் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றும் போது வெளியேறும் குமிழ்கள் எதுனா ஆக்சிஜன் வாயு, H2O2 + H2O + O2. ஸோ H2O2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது சிதைந்து O2 வாயுவை விடுவிக்கும், கிருமிகளை அழிக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றுவோம், நிறையா வரும், அதுதான் ஆக்சிஜன் வாயு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவு நேரத்தில் வினைப்படு பொருள் அல்லது விளைபொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் தான் வினையின் வேகம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன். 53. செறிவை குறிக்க பயன்படும் குறியீடு தான் சதுர குறியீடு, சதுர அடைப்பு குறியீடு. இப்படி போட்டோம், இப்படி போட்டா அது என்னன்னா செறிவை நம்ம குறிக்க பயன்படுத்தும் குறியீடு. வினை வேகமானது எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா உணவு பதப்படுத்துதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வினை வேகம் அதிகரிக்கா குறைவா அதுக்கேற்றப்பல அந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயிலாம இருக்கும். ஃபுட் ப்ரிசர்வேஷன். வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் என்னன்னா 5. தன்மை, செறிவு, வெப்பநிலை, வினையூக்கி, புறப்பரப்பு. இந்த மாதிரி 5 தன்மை, 5 காரணிகளால அது மாறும், வினை வேகம் பாதிக்கும். ஸோ நினைவு குறிப்புகளை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தன்மை, செறிவு, வெப்பநிலை, வினையூக்கி, புறப்பளவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 56. சோடியம் அசிட்டிக் அமிலத்தோட எவ்வாறு வினைபுரிகிறது அப்படின்னா சோடியம் வந்து மெதுவாக வினைபுரிகிறது அசிட்டிக் அமிலத்துடன். கொஸ்டின் 57. வினைப்படு பொருளின் செறிவு அதிகரித்தால் வினைவேகம் என்னவாகும்னா அதிகரிக்கும். ஸோ வினைப்படு பொருளோட செறிவு அதிகமாக இருந்ததுன்னா வினைவேகம் அதிகமாகும். வெப்பநிலை உயரும் போது வினை வேகம் அதிகரிக்க காரணம் என்னன்னா பிணைப்புகள் எளிதில் உடைதல். சரிங்களா? அதனால வினை வேகம் வந்து ரொம்ப அதிகரிக்கும்.
குளிர்சாதன பெட்டியில் உணவு கெட்டுப்போகாமல் இருக்க காரணம் என்ன? குறைந்த வெப்பநிலையில் வினையின் வேகம் குறைதல். அதனாலதான் உணவு பாதுகாப்பா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 60. வாயுநிலை வினைகளில் அழுத்தம் அதிகரித்தால் வினை வேகம் என்ன ஆகும் அப்படின்னா, அழுத்தம் அப்படின்னா வினை வேகமும் அதிகரிக்கும். வாயுநிலை வினைகளில் வினையில் ஈடுபடாமல் வினையின் வேகத்தை மட்டும் அதிகரிப்பது எதுனா அதுதான் வினை யூக்கி. அது வந்து வினையில ஈடுபடாது, ஆனா வினையோட வேகத்தை அதிகரிக்கும். கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் குளோரைடு சிதைவில் வினையூக்கியாக பயன்படுவதுனா மாங்கனீஸ் டை ஆக்சைடு, தட் இஸ் MnO2. ஸோ 2KClO3 பொட்டாசியம் குளோரைடு சிதைவு அதை அடைஞ்சு MnO2 கிடைக்கி. ஸோ இது போக 2KCl பிளஸ் அந்த MnO2 அப்படிங்கிறது ஒரு வினையூக்கி கிடைக்கல, சாரி, அது வந்து மாங்கனீஸ் டை ஆக்சைடு வந்து வினையூக்கி. ஸோ அதனால KCl3O2 அந்த மாதிரி கிடைக்கி. வினையூக்கி வினையில் நுகரப்படுவதில் இது முக்கியம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் 63. வேதி வினையில் கட்டியான பொருளை விட எவை விரைவாக வினைபுரியும்னா தூளாக்கப்பட்ட பொருட்கள் தான். தூளாக்கப்பட்ட பொருள் எது அதிகமா இருக்கும்? புறப்பரப்பளவு, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். இப்போ சமநிலை மற்றும் நீரின் அயனி பெருக்கம் பார்க்க போறோம். கொஸ்டின் 65. முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் சமமாக நிலவியதுன்னா அதுதான் சமநிலை, கெமிக்கல் ஈக்விலிபிரியம். கொஸ்டின் 66. சமநிலையில் வினைபடு மற்றும் வினை விளை பொருட்களின் செறிவில் மாற்றம் இருக்குமானா இல்லை, மாறாது. சரிங்களா. வேதி சமநிலை என்பது எவ்வகை சமநிலை? இயங்கு சமநிலை, டைனமிக் ஈக்விலிபிரியம் அப்படின்வாங்க. கொஸ்டின் 68. இயற்பியல் மாற்றங்களில் எட்டப்படும் சமநிலை எதுனா இயற்பியல் சமநிலை, பிசிக்கல் ஈக்விலிபிரியம். காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் பாட்டிலை திறக்கும் போது வெளியேறுவதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு, நம்மளுக்கு தெரியும் CO2 தான் இருக்குன்னு சொல்லிட்டு. 70. தூய நீர் மின்சாரத்தை மிகச் சிறிதளவு கடத்த காரணம் என்னன்னா சுய அயனியாதல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்வாங்க. தூய நீர் மின்சாரத்தை மிகச் சிறிய அளவு கடத்த காரணம் சுய அயனியாதல். கொஸ்டின் நம்பர் 71. இரு நீர் மூலக்கூறுகள் இணைந்து எதனை தோற்றுவிக்கின்றன? ஹைட்ரோனியம், அதாவது H3O+ மற்றும் ஹைட்ராக்சைடு OH- அயனிகளையும் உருவாக்குது. ஸோ 2 H2O, இரு நீர் மூலக்கூறுகள் H3O+ அண்ட் OH-, இப்படி. ஸோ நீரின் சுய அயனியாதல் எனப்படும். இது அயனியாதான், அதனால இதுதான் செல்ஃப் அயனைசேஷன், சுய அயனியாதல் எனப்படும். இதோடைய அந்த KWயோட வேல்யூ 1 × 10 அப்படின்னு போட்டோம்னா, ஸோ நம்ம பொதுவாகவே 10 × -14 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, ஓகே. ஏன்னா அது வந்து KWங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் நீரின் அயனி பெருக்கத்தின் குறியீடு. சரிங்களா, நீரின் அயனி பெருக்கத்தின் குறியீடுனா KW. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்க மதிப்பு தான் இந்த இது. சரிங்களா, 1 × 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான், அப்படிதான் நம்ம எடுக்கணும், பார்த்துக்கலாம். கொஸ்டின் 74. நீரின் அயனி பெருக்கத்தின் அலகு என்னன்னா மோல்2 டெசிமீட்டர் -6. சரிங்களா, மோல்2 டெசிமீட்டர், TM அப்படின்னு போட்டோம்னா TM பவர் -6. pH அளவுகோல் மற்றும் அன்றாட அளவு வாழ்வு. கொஸ்டின் 75. ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவுதுன்னா pH அளவுகோல். எந்த ஒரு கரைசலையும் ஹைட்ரஜன் அயனுடைய செறிவை அளக்கிறது தான் pH அளவுகோல். சரிங்களா, pHல P என்பது எந்த மொழியில இருந்து வந்ததுன்னா ஜெர்மானிய சொல். ஜெர்மானிய சொல் வந்து பொட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பொட்டன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்பது பொருள்னா அதிகாரம், பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதனால ஹைட்ரஜனோட பவர், அதனால அப்படி வச்சிருக்காங்க pHன்னு சொல்லிட்டு. ஸோ pH அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் நம்ம மேலே பார்த்தோம், SPL சாரன்சன். 1900 அறிமுகப்படுத்தியவர் டேனிஷ் வேதியாளர் அவர். சரிங்களா, ஓகே. கொஸ்டின் 79. pH அளவீடு அறிமுகப்படுத்த ஆண்டு தான் இப்பதான் பார்த்தோம், 1909. pH அளவீடு எந்த எண்களுக்கு இடையில இருக்குன்னா 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். அமிலனுடைய pH மதிப்பு நம்ம பார்த்தோம் 7ஐ விட குறைவா இருக்கும். ஓகேவா, காரம் அப்படின்னா அது 7ஐ விட அதிகமா இருக்கும், அதெல்லாம் ஈஸியா தெரியும் உங்களுக்கு. நடுநிலை கரைசலோட pH மதிப்பு தெரியும், 7 நடுநிலையா இருக்கும். இப்போ pH மதிப்பை கணக்கிடும் சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம மேலே பார்த்தோம். pH -10 log base 10. சரிங்களா, base 10 போட்டு H+ அப்படின்னு எழுதணும். கொஸ்டின் 85. இரைப்பையில் உள்ள அமிலத்தின் pH மதிப்பு எவ்வளவுனா 1, மிகவும் அமிலம். சரிங்களா, எலுமிச்சை சாறு அதோடைய pH மதிப்பு அதுவும் ஒரு அமிலம் தான், 2. வினிகர் அசிட்டிக் அமிலம், pH மதிப்பு அது ஒரு அமிலம் தான், ஏன்னா பேர்ல இருக்கு அசிட்டிக் அமிலம், 3. தூய நீர் pH மதிப்பு அது வந்து 7. சரிங்களா, அது நடுநிலை வேல்யூ. கடல் நீர், தூய நீர்ல இருந்து கடல் நீர்ல கொஞ்சம் மாறும் போது கொஞ்சம் மிதமான காரம் மாதிரி, ஸோ வேல்யூ வந்து 8. ரத்த பிளாஸ்மாவுடைய pH மதிப்பு 7.4.
சலவை சோடா பிஹெச் மதிப்பு என்ன? சரிங்களா? நம்ம வந்து சலவை சோடா அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல இருந்து வாஷிங் சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதை ஞாபகம். ஸோ 11ல இருந்து 12 வலுவான காரம் ஆல்கலின். சரிங்களா? சலவை சோடா அப்படிங்கிறது வாஷிங் சோடா Na2CO3 பிஹெச் வந்து 11 to 12 இருக்கும். ஆனால் சமையல் சோடா பேக்கிங் சோடா. சரிங்களா? அது வந்து NaHCO3 அதில் ஹச் சேர்ந்துரும். ஓகேவா? 2 வராது, அவ்வளோதான். அது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா சமையல் சோடா 8.3லேருந்து 8.5 வரைக்கும் மிதமான காரம் தான். சலவை சோடா தான் வலுவான காரம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சமையல் சோடா தான் அடுத்து சொல்லியிருப்பாங்க. இது தெரியும், மிதமான காரம் மைல்ட்லி அல்கலைன் NaHCO3 இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். தூய பால் பியூர் மில்க் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா பிஹெச் இதெல்லாம் நம்ம திருத்தம் ஏன் போட்டிருக்கோம்னா கொஞ்சம் புக்கில் மாறி இருக்கு, அதனால தான் நம்ம திருத்தம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் புக்கை பார்க்கும்போது கொஞ்சம் வேல்யூ மாறி இருக்கும், நம்ம இங்கே எடுத்துருக்க வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ. ஸோ அதனால நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. 6.5லேருந்து 6.9 வரைக்கும் மிதமான அமிலமாக தான் இருக்கும் தூய பால் பியூர் மில்க். சரிங்களா? ஸ்லைட்லி அசிட்டிக்காக இருக்கும். தூய பால் சற்று அமிலத்தன்மை கொண்டது 6.5லேருந்து 6.9. புளித்த பால் கீழே செல்லும். சப்போஸ் பால் புளிச்சுன்னா இதுக்கு கீழே செல்லும் 4.5 அந்த ரேஞ்சுக்கு கீழே போகும். சரிங்களா? காஃபி பிஹெச் மதிப்பு என்னன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமிலம் தான், ஒரு 4.5லேருந்து 6 வரைக்கும் இருக்கும் அமிலம் அசிட்டிக். எரிசோடா 4% NaOH பிஹெச் மதிப்பு என்னன்னா 14. சரிங்களா? தக்காளி சாரோடைய பிஹெச் மதிப்பு அது வந்து ஒரு அமிலம் தான், ஸோ 4.2. மனித உடலில் திரவங்களின் பிஹெச் எல்லை எவ்வளவுனா நம்ம மனித உடல்ல உள்ள திரவங்களுடைய பிஹெச் எல்லையும் மொத்தமே 7.0லேருந்து 7.8 வரைக்கும் தான். நடுநிலையிலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காரத்தன்மை வரைக்கும், அவ்வளவுதான், ரொம்ப அதிகமான இல்லை. ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.35லேருந்து 7.45 விட மாறினா என்னென்ன ஏற்படும், நம்ம நோய் உண்டாகும் நம்ம பார்த்தோம். பிஹெச் மதிப்பு 7.35ஓட கம்மியா இருக்கு அப்படின்னா அசிட்டோசிஸ் அமில கோளாறு. 7.45ஓட அதிகமா இருந்து பிஹெச் அப்படின்னா அது வந்து அல்கலிசிஸ் கார கோளாறு. அந்த மாதிரி ஏற்படும், நோய் உண்டாகும். ஸோ 7.35லேருந்து 7.45 கிட்டத்தட்ட அந்த நடுநிலையிலேருந்து கொஞ்சோண்டு வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா வரைக்கும் ஓகே. பட் அதை விட குறையும் போதோ கூடும் போதோ நோய் உண்டாகிறது. 99 இரைப்பையில் சுரக்கும் அமிலம் என்ன? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl. 100 பற்சிதைவு ஏற்பட காரணம் நம்ம சொன்னோம் மேல நோட்ஸ்டே, உமிழ்நீரோடைய பிஹெச் வேல்யூ 5.5க்கு கீழே குறைந்தால் பற்சிதைவு ஏற்படும். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 101. பற்களின் எனாமல் எதனாலனா கால்சியம் பாஸ்பேட் Ca3PO4 நம்ம பற்களுடைய எனாமல் கால்சியம் பாஸ்பேட். சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் வளர தேவையான மண் எது அப்படின்னா நடுநிலை மண், சற்றே காரமான மண். சரிங்களா? ரொம்ப காரத்தன்மை இருக்கக்கூடாது சிட்ரிக் அமிலத்துக்கு, ஓரளவுக்கு நடுநிலை மண், கொஞ்சம் காரமான மண் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச் வந்து 6.0லேருந்து 7.0 வரைக்கும் அப்படி. சிட்ரஸ் பழங்கள் 6லேருந்து 7 அந்த மண்ணில் பிஹெச் மண்ணில் வந்து கொஞ்சம் சிறப்பாக வளரும். காரத்தன்மை மண் அதாவது 7.5க்கு அதிகமா இருக்கிறது வந்து பொருந்தாது சிட்ரஸ் பழங்களுக்கு, வளர்றதுக்கு பொருந்தாது. நெல் வளர தேவையான மண் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண், ஒரு கிட்டத்தட்ட அந்த 6.5க்கு கீழே 5லேருந்து 6.5 வரைக்கும். 104 கரும்பு வளர தேவையான மண் வந்து நடுநிலை மண் தான் வேணும், அமிலத்தன்மை இருக்கக்கூடாது காரத்தன்மை இருக்கக்கூடாது, ஒரு நடுநிலை மண், ஒரு கிட்டத்தட்ட 6லேருந்து 6.5 வரைக்கும். மழை நீரோடைய பிஹெச் மதிப்பு ஏறக்குறைய எவ்வளவு அப்படின்னா 7. சரிங்களா? ஏறக்குறைய தான் நம்ம சொல்லியிருக்கோம் நடுநிலை. அமிலமலையுடைய பிஹெச் மதிப்பு கண்டிப்பா 7 விட குறைவா இருக்கும், அதனாலதான் அது அமிலமலை. 5.6க்கு கீழே போறது, ஏன்னா அந்த 6.5 கூட நம்ம வந்து அமிலம்னு சொல்ல மாட்டோம், லேசா கொஞ்சோண்டு அமிலம் தான் இருக்கு, ஆனா கிட்டத்தட்ட நடுநிலை நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது 5.6க்கு கீழே போனால் அமிலம் நம்ம சொல்றோம். 107 பிஹெச் மற்றும் பிஓஹெச்சுக்கு இடையுள்ள தொடர்பு 2 கூட்டினா 14 வரும் அப்படின்னு தெரியும், அதான் இங்க போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு கரைசலோடைய பிஓஹெச் உங்களுக்கு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதோட பிஹெச் மதிப்பு என்னன்னா ஏற்கனவே 2 கூட்டினா 14, அப்ப அது 14 வந்து 9 கழிச்சா 5. ஸோ இதை சம்மில் கேட்கும்போது எழுதிக்கோங்க. 2 கூட்டினா 14 என்ற சூத்திரத்தை நினைவுத்துக்கோங்க. அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை கழிச்சிடணும் 14. இதுமே பிஹெச் கொடுத்து பிஓஹெச் நீங்க கண்டுபிடிச்சலாம், 14 வந்து கழிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மைண்ட் மேப் பார்க்கலாம். சரியா? எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேதி வினை வகைகள். செயற்கை வினை A+BAB வெப்ப உமிழ் வினை, அதாவது H2+Cl2 அப்படின்னா HCl வெப்ப உமிழ் வினை. சிதைவு வினைனா வெப்ப மின்சார ஒளிச்சிதைவு அந்த மாதிரிலாம் ஏற்படுது சிதைவு வினையில. ஒற்றை இடப்பெயர்ச்சினா ஒரே இதை இடப்பெயர்ச்சி பண்றது பார்த்தோம்.
இப்போ FeCuSO4னா FeSO4 + Cu அந்த மாதிரி ஒற்றை இதை இடப்பெயர்ச்சி பண்ணுது. இரட்டை இடப்பெயர்ச்சினா AB + CDனா AD + GP அப்படின்னு வரும். மெட்டாதிசிஸ் அப்படின்னு பேரு. மீள்படிவாக்கல் வினையும் இருக்கு. எரிதல் வினைனா O2 ஆக்சைடுகள், வெப்ப உமிழ் ஆக்சினேற்றம். நம்ம எல்லாத்தையும் பார்த்ததை ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் பார்க்குறோம். நடுநிலையாக்கனா அமிலமும் காரம் சேர்ந்து உப்பு நீரும் உண்டாக்குறது HCl + NaOH, NaCl + H2O அப்படி கிடைக்கும். அளவுகோல் pH அளவுகோல் பாருங்க. இங்க 0ல இருந்து 6 வரைக்கும் அமிலம், 7 வந்து நடுநிலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8, 9ல இருந்து 14 வரைக்கும் போறது காரம். இப்போ நம்ம வந்து pH அட்டவணை நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், ஒன்றும் பார்த்ததான் இங்க எழுதியிருக்கேன். இறப்பை அமிலம் 1, தூய நீர் 7, ரத்தம் 7.4, அம்மோனியா நீர் 11, சமையல் சோடா 8.3ல இருந்து 8.5, ஆரஞ்சு பழம் 3.5, தூய பால் 6.5ல இருந்து 6.9 இந்த மாதிரி இருக்கு. முட்டையோடைய வெள்ளைக்கரு வந்து 8, சுண்ணாம்பு நீர் 12, சலவை சோடா 11, 12, மழை நீர் ஒரு அப்ராக்சிமேட்டா ஏறக்குறைய 7, அதனால அப்படி போட்டிருக்கோம். தூய நீர் தான் 7, அதனால எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. பிஹெச் மண் வந்து நம்ம பார்த்தோம், அமிலத்தன்மை மண் 6.5க்கு கீழே இருக்கிறது. சரியா? நெல் வந்து சிறப்பாக வளரும், கிட்டத்தட்ட 5ல இருந்து 6.5 வரைக்கும். நடுநிலை மண்ணில் நம்ம வந்து 6.5ல இருந்து 7.5 வரைக்கும் எடுக்கலாம். கரும்பு சிறப்பாக வளரும், ஒரு 6ல இருந்து 6.5 வரைக்கும். சிட்ரிக் அமிலம் அது வந்து கண்டிப்பா கொஞ்சோண்டு காரத்தன்மை இருக்கணும். ஒரு 6ல இருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடியது. சிட்ரஸ் பழங்கள் உகந்த இது வந்து 6ல இருந்து 7. காரத்தன்மை மண் 7.5க்கு மேல போறக்கூடிய மண்ணு பொருந்தாது சிட்ரஸ் பழங்களுக்கு. அது மாதிரி வினைவேகம் பாதிக்கும் காரணிகள் 5 தன்மை இருக்குன்னு சொன்னோம். தன்மை, நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ், செறிவு கான்சன்ட்ரேஷன், வெப்பநிலை டெம்பரேச்சர், வினையூக்கி கேட்டலிஸ்ட் MnO2, அப்புறம் புறப்பரப்பு. இந்த வினையூக்கிலாம் அதுல ஈடுபடாது, ஜஸ்ட் அந்த வேகத்தை மட்டும் கூட்டும். புறப்பரப்புளவு சர்ஃபேஸ் ஏரியா, தூளாக்கப்பட்டதெல்லாம் புறப்பரப்புளவு அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதானே அதை நம்ம பார்க்கலாம். முக்கிய சூத்திரங்கள் pH -log base 10 H+, ஹைட்ரஜன் அயனி செறிவு மடக்கை. pH POC கூட்டினா 14. அப்புறம் நீரோடைய அயனி பெருக்கம், அதான் KW போடுறோம். ஸோ 1 × 10⁻14 நீரின் அயனி பெருக்கம் 25 டிகிரி செல்சியஸில் இது. சரிங்களா? ஸோ முக்கியமான திருத்தங்கள் நம்ம சொல்லணும். சலவை சோடா, வாஷிங் சோடாமோ Na2CO3 அதோடைய வேல்யூ புக்கில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சமையல் சோடா, பேக்கிங் சோடா NaHCO3, pH வந்து 8.3ல இருந்து 8.5 வரைக்கும். மைன்லி அல்கலைன். தூய பால் அது வந்து ஒரு 6.5ல இருந்து 6.9 வரைக்கும் தான். சரிங்களா? ஸ்லைட்லி அசிட்டிக் தான். காஃபி அவர் கொஞ்சம் அசிட்டிக், 4.5ல இருந்து 6 வரைக்கும் அசிட்டிக். சிட்ரஸ் பழங்கள் எப்படி காரத்தன்மை, அப்புறம் கரும்பு நடுநிலைத்தன்மையில எப்படி இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இதுல நோட்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.